இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நடத்தட்டும், கிருபை தரட்டும். இந்த மாதத்தின் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு நிரூபித்து காட்டட்டும் என்று நான் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறேன். தேவன் கையில் எடுத்திருக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர். எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும், எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்களை அவர் செய்து முடிக்கும் முன் அவர் ஓயவே மாட்டார். அதை மாத்திரம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்திலே மிக ஆழமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேத வசனத்தை தியானிக்கும் போது லூக்காஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். Gospel of Luke chapter number 13 verse number 31 and 32. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். At that very hour some Pharisees came and said to him, get away from here, Herod wants to kill you. And he said to them, go and tell that fox, behold, I cast out demons and perform cures today and tomorrow, and the third day I finish my course. அவர் சொல்றாரு, எத்தனை தடை வரட்டும், எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும், மரணம் முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க போயிடுங்க, உங்களை ஏரோது கொலை செய்திடுவான். ஆனால் தேவன் என்ன நோக்கத்திற்காக அவர் வந்தாரோ அவருடைய பணியை அவர் செய்து முடிக்கிறதற்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவர் வேற எந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே இல்லை. அவர் கையில் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஜான் சாப்டர் 11 நாம் ஒரு சம்பவத்தை நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம வாசிக்க முடியும். 41ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக அதில் எழுதி வைக்கிறாரு. ஜான் சாப்டர் 11 verse number 41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே, கொடுக்க போகிறபடினாலே என்று சொல்லவில்லை, செவி கொடுத்தபடினாலே, 4 நாள் ஆயிட்டு, நாருமே அவர் அப்படி விலைக்கு போயிடலை, 4 நாள் ஆயிட்டு, அதான் செத்தவனை போய் நம்ம போய் என்ன பண்ண, 4 days ஆயிடுச்சு, இனி என்ன டேஸ் போயிடுச்சு. கானாவூர் கல்யாணத்துக்கு ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமாக வந்தார், பெத்தானியாவுக்கு கொஞ்சம் தாமதமாக வராரு. ஆனால் நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், அவர் எப்போ வந்தாலும் அற்புதம் நிச்சயம். அவர் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அற்புதம் நிச்சயம். அவர் வந்தால் மட்டும் போதும், அவர் நம்மை சந்தித்தால் போதும், அவர் நம்மை தொட்டால் போதும், அவருடைய கிரியை நடந்தால் போதும், அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம், அவர் செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு நாம் அவரிடத்தில் விட்டு கொடுக்கும்போது நேர காலங்கள் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் சொல்றார், ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே, காலங்கள் மாறிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு, நாற்றப்படுத்த சூழ்நிலை, உலகத்தின் பார்வையில அவைகள் சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். ஆனால் அந்த காரியத்தில் கர்த்தர் விலகி போகலை. இந்த காரியத்தில் சோர்ந்து போய் அவர் அப்படியே அமர்ந்து விடலை. அவர் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். எடுத்த காரியத்தை முடித்து வைப்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். இந்த மாதத்தில் தேவன் கையில் எடுத்திருக்கிற காரியத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய ஜீவியத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, நீங்கள் நிறைய காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருக்கலாம், நிறைய காரியங்களை குறித்து ஒரி பண்ணி கொண்டே இருக்கலாம். இந்த 25க்குள்ளே வந்துட்டோம், 2nd month வந்துட்டோம், 1st month கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த 2வது மாதம் வந்துட்டோம், இன்னும் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனே. காரியத்தை எடுத்திருப்பார்னு சொன்னா அவர் ஓய்ந்து போக மாட்டார். அவர் ஓய்ந்து போகவே மாட்டார். மரணமே வந்தாலும் சரி உங்க காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அவர் சொல்றார், மரணமே வந்தாலும் சரி, நான் இன்னைக்கும் நாளைக்கும் செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு. அவர் அவருடைய காரியத்தை கரத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய பணி முடியவில்லை, அவருடைய செயல்கள் முடியவில்லை, அவருடைய கிருபைகள் இன்னும் ஓய்ந்து போகவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் யோசனையிலே பெரியவர், அவர் செயலிலே மகத்துவமானவர். கர்த்தர் கையில் எடுத்த காரியம் இன்னும் அவருடைய பணி ஓயவில்லை, நிறைவு பெறவில்லை. இந்த உலகத்தில் இருப்பவர்களைப் போல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிற்பாடு அவர் டயர்டாகி உட்கார்ற தேவன் அல்ல. அவர் ஒரு நாள் டயர்டாகிற தேவனே அல்ல. உங்கள் விஷயத்தில் அவர் டயர்டாக மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய காரியத்தை செய்து முடிப்பார். ஏன்னு சொன்னால் உங்கள் காரியத்தை கர்த்தர் கையில் எடுத்திருக்கிறார். இதை மாத்திரம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வந்தா போதும், அவர் தொட்டால் போதும், அவர் காரியத்தை கையில் எடுத்தால் போதும். தேவன் காரியத்தை கையில் எடுத்திருப்பார்னு சொன்னார். ஃபேமிலியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃபாக இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸாக இருக்கலாம், நம்முடைய ஜீவியமாக இருக்கலாம், நம்முடைய சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, தேவன் காரியத்தை கையில் எடுத்திருப்பார்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தேவனே
உம்முடைய கையில் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் அமர்ந்திருந்து சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் தெய்வம் என்பதை அவர் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார். அவர் நிரூபித்து காண்பிப்பதற்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருங்க. கர்த்தருடைய கிரியைகளை நிச்சயமாய் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். தேவனே, ஆண்டவரே, நீர் உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஜீவியத்தை நீர் கரத்தில் வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் ரொம்ப ஆழமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. Father, we are in your hand, O God. நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினால nothing can separate us. எங்களை எதுவும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. உம்முடைய அன்பிலிருந்து, ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய கிரியைகளிலிருந்து, உம்முடைய ஆண்டவரே ஆச்சரியமான வழி நடத்துதலிருந்து எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலேயும் விசேஷமாய் ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, அவருடைய ஜீவியத்தை, அவருடைய காரியங்களை கர்த்தர் நீர் கரத்தில் எடுத்திருக்கிறீர். ஜெயமாக கர்த்தர் நீங்கள் முடித்து வைக்க போகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. ஆமென்.